வெல்கம் டு டி ஸ்கொயர் சேனல். இன்றைக்கி பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி என்னென்னா, நடராஜபுரம் 10th கிராஸில் ஒரு 2 BHK லக்ஸுரி ஹவுஸ் வந்து சேலுக்கு வந்திருக்கு 1.4 CRல. ஸோ வாங்க வீடியோ பார்க்கலாம். வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் எல்லோ ப்ளஸ் ஒயிட் கலரில் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. 40 ஃபீட் ரோடு, நல்ல அமைதியான பிளேஸு. வாங்க வீட்டுக்குள்ளே பார்க்கலாம். இது மெயின் கார் கேட்டு, கார் பார்க்கிங், பைக் பார்க்கிங் பண்ணிக்கலாம். மெயின் டோரு வித் நல்லா தேக்கில் பண்ணியிருக்காங்க, பக்கா தேக்கு. இன்சைட் ஸ்டெப்ஸு, டிவி இன்டீரியர், மாஸ்டர் பெட்ரூம் இன்டீரியர் ப்ளஸ் அட்டாச் பாத்ரூம். ஸ்டெப்ஸுக்கு கீழே கொஞ்சம் ஸ்டோரேஜ் ஏரியா, ஹாலு, சீலிங் ஒர்க்ஸ் எல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க வித் லைட் ஒர்க்ஸோட. பேக் சைடு டோரு, கிச்சன் ஃபுல் மாடுலர் கிச்சன் தான். சாஃப்ட் க்ளோசிங் ப்ளஸ் சிம்னி எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஒரு ஆல்பம் வச்சுக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா. பேக் சைடுக்கும் சேஃப்டி கிரில் இருக்குது. அண்ட் தென் இங்கே ஒரு காமன் பாத்ரூம் இருக்குது. ஸ்டெப்ஸ்க்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாகவே டைல்ஸ் ஒர்க் சூப்பராக பண்ணியிருக்காங்க. பெயிண்டிங் ஒர்க்லாம் வந்து பார்த்தா வால் பெயிண்டிங் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஹை சீலிங் ரூஃப் தான் இது. மேலே வந்து 2 பெட்ரூம் இருக்குது. இதுலேயும் மேலே சீலிங் ஒர்க் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இது ஒரு சின்ன ஹால் ஏரியா. பக்காவாக இருக்கும் வீடு. வீடோட சைஸு 1800 ஸ்கொயர் ஃபீட். மாஸ்டர் பெட்ரூம் வித் அட்டாச் பாத்ரூம். பாத்ரூம் சைஸ்லாம் பக்காவாக நல்லா ப்ரீமியமாக பண்ணியிருக்காங்க. நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது. நல்ல ஸ்டோரேஜ் ஏரியா, மிரர், ஃபுல் இன்டீரியர் ஒர்க்கில் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக எல்லாமே வுட்டு தான், பக்காவாக பண்ணியிருக்காங்க. எல்லாமே பிராண்டட் மெட்டீரியல்ஸ், குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் தான். இன்னொரு பெட்ரூமில் இன்டீரியர் ஒர்க்ஸ் இதெல்லாம். அது ஒரு அட்டாச் பாத்ரூம். எல்லாமே டைல்ஸ் ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்காங்க. இது டாப் வியூ. மேலே வந்து ஸ்டோரேஜ் டேங்க் இருக்குது. அதுக்கு ஒரு ஸ்டீல்லெஸ் ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. பிளாட் சைஸ் வந்து 1200 ஸ்கொயர் ஃபீட்டு. பக்கவாக இருக்குது. ஹை சீலிங் ஒர்க்கு தான். நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்லா ஒரு இன்ஜினியர் வச்சு தான் சொந்தத்துக்கு கட்டின வீடு தான். அப்படியே வெளியில் அவுட்ரு பார்த்தீங்கன்னா 2 அடி கேப் விட்டு ஃபுல்லாகவே நல்லா கம்ப்ளீட் பண்ணி. நியூ பஸ் ஸ்டாண்ட் லொக்கேஷன் இப்போ நம்ம பார்க்கலாம். லெஃப்ட் சைடில் எம்சி ரோடு. இப்போ நம்ம ரைட் சைடில் நியூ பஸ் ஸ்டாண்டு பார்க்கலாம். ஃபுல்லாகவே இங்கே லெஃப்ட் அண்ட் ரைட்டில் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் நிறையா இருக்குது. ஒரு 60 ஃபீட் ரோடு. ஃபுல்லாகவே எல்லாமே ஸ்டாண்டர்டான பீப்புள் இருக்க ஏரியா. நல்ல பீஸ்ஃபுல்லான ஒரு ஏரியா. இந்த ரோடில் வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். பெரிய பெரிய லெவலில் பொல்யூஷனோ பெரிய லெவலில் டிராஃபிக் அந்த மாதிரிலாம் எதுவுமே இங்கே பெருசாக இருக்காது. எம்சி ரோடை விட இது வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். ரைட் சைடில் போனீங்கன்னா முனிசிபல் காலனி. அப்படியே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா எலிசா நகர், லெஸ்ஸி ஹவுஸ் இந்த மாதிரி போகலாம். லெஃப்ட் சைடில் சரபூஜி கிரவுண்டு, ரைட் சைடில் ஈஸ்வர் நகர் போகலாம். சரபூஜி கிரவுண்டு அழகாக இங்கேருந்து நீங்கள் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் ஒரு வாக்கிங் வர்றது இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில் நியூ பஸ் ஸ்டாண்ட் வந்துடலாம். ஓகேங்களா? அவ்வளோதான் நியூ பஸ் ஸ்டாண்ட். லெஃப்டில் நியூ பஸ் ஸ்டாண்டு,